Hey guys, welcome back to the channel. So, see this marks. So, this is how your marks should look like. ஓகேயா, நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே எல்லாருக்கும் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களோட இங்கிலீஷ் மார்க்கும் இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது நான் நிறையா கற்றுட்டு நிறையா இது பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் இந்த மார்க் இப்படி இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு பிளைண்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். நான் எல்லா பீப்புள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணேன். நிறைய பீப்புள் எனக்கு சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் உங்களோட மார்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வருதோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ எல்லா டாபிக்ஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு சால்வ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குயிக்லி அண்ட் ரேப்பிட்லி. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே எனது பேசேஜ் கொடுத்துட்டு இது வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக், ரைட்? ஒரு 8 to 10 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்துடும். ஸோ இது வந்து ஹை வெயிட்டேஜான டாபிக். இதுக்கு வந்து டியூரேஷன் வந்து ஒரு 5 to 6 minutes நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இதில் வந்து எதுவும் மெமரைஸ் பண்ணி எழுத போகிறதில்ல, உங்களுக்கு ரூல்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு பேசேஜ் கொடுக்குறாங்க, பேசேஜில் தான் ஆன்சர் இருக்குது. நீங்கள் கொஷினை பார்க்க போகிறீங்க, பேசேஜை படிச்சுட்டு அதை ரீட் பண்ணிட்டு அந்த ஆன்சரை தூக்கி கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரீட் பண்ணிவிட்டு இந்த யூபிஎஸ்சிலாம் போயிட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேசேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளே அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 செகண்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். தேர்டு பேசேஜ் என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 செகண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஷின்ஸ்க்கு போயிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு ரீட் பண்ணது மறந்துருக்கும். அப்போ நம்ம வந்து இங்கே வந்துட்டு ஒர்க் கல்ச்சர் இது எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த வேர்டை நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? அது நமக்கு பேங்க் எக்ஸாம் லெவலுக்கு தேவை, ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு தேவை கிடையாது. மெயின்ஸ் லெவலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி தேவை. ஏன்னா இப்போ இதில்னா உங்களுக்கு கீவேர்டு இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணும்போது டேரக்ட் ஆன்சர் இந்த பேசேஜில் இருக்கும், அதை தூக்கி கிளிக் பண்ண போகிறீங்க. பட் மெயின்ஸ் லெவலையோ இல்லை பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலையோ உங்களுக்கு அப்படி இருக்காது. உங்களுக்கு என்ன தான் கீவேர்ட்ஸ் கேட்டாலும் டேரெக்டாக இங்கே உள்ள வேர்டு இந்த ஆப்ஷன்ஸில் இருக்காது. ஓகேவா? நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் என்ன சொல்ல வராங்களோ அந்த மீனிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்குள்ளே நீங்கள் கன்வே பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு மட்டும் நான் எப்படி அட்டம் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 2 மெத்தட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, இப்போது இதில் பாருங்களேன், அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் 996 ஆர் கிரைண்ட் கோர். ஓகே, அப்போ இதை எதை பற்றி சொல்கிறாங்க? கீவேர்டுன்றது என்னது? ஒரு பேசேஜில் எதை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுதான் கீவேர்டு. இப்போ இங்கே ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் 996 தான் கீவேர்டு. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் பிளேஸ் கல்ச்சருன்றது எந்த பேராகிராஃபில் எங்கே இருக்குது அப்படின்றது தேடுவாங்க. ஓகேவா? அப்படியே தேடிட்டு இப்போ இங்கே இருக்கா ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் 996. அப்போ ஆன்சர் வந்து இதை ரீட் பண்ணுங்கள். ரெஃபர் டு ஹசில் கல்ச்சர் ஆர் கிரைண்ட் கோர். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் புட்ஸ் அ ப்ரீமியம் ஆன் லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் டிப்பிக்கலி 9 AM to 9 PM. ஸோ அதுதான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். பட் இது எந்த அளவுக்கு ட்ரூனா, இப்போ வந்து ஸ்கூல் டைம்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் பேசேஜ்லேருந்து இருக்கும், செகண்ட் கொஷின் செகண்ட் பேசேஜ்லேருந்து இருக்கும், தேர்ட் கொஷின் தேர்ட் பேசேஜ்லேருந்து இருக்கும். பட் பேங்கிங் எக்ஸாமில் அப்படி இருக்காது, ஷஃபில் பண்ணியிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் லாஸ்ட் பேசேஜ்லேருந்து கூட இருக்கலாம், மிடில் பேசேஜ்லேருந்து கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது மெத்தடு 2. இந்த மெத்தட் 2 தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சிம்பிளாக கீவேர்டு பாருங்கள், அதை பேசேஜில் சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி எழுதுங்க, சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் மெத்தட் என்னென்னா, உங்களோட ரஃப் ஷீட்டில் 5th கொஷின்னு போடுங்க. 5th கொஷின்னு போட்டு ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் 996 தான் கீவேர்டு, அப்போ அதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். 6th கொஷின்னு போட்டு எதை பற்றி பேசுகிறாங்க, ரேபிட் ஏ டெவலப்மெண்ட், அதை ஷார்ட் நோட்டாக எழுதிருங்க. 7th கொஷின்னு போட்டு மெயின் சர்வீஸாக, இப்போ அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் இஸ் த மெயின் சர்வீஸ் ஆஃபர்டு பை த கம்பெனி ரிலா, அப்போ மெயின் சர்வீஸ் கம்பெனி ரிலான்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஷின்,
ஓகே, 8th கொஸ்டின் என்ன? அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் இஸ் த மெயின் கேட்ச் மென்ஷன்ட் இன் ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்? அப்போ மெயின் கேட்ச் ஜாப் ஆட்னு எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்னது? 9th கொஸ்டினில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அக்ரீஸ் வித் வில் கிவ்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஒர்க் கல்ச்சர் அட் ரிலா அஸ் மென்ஷன் இன் த பேசேஜ்? அப்போ என்னது? 9th கொஸ்டின் போட்டு வில் கிவ்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஒர்க் கல்ச்சர் ரிலா ஷார்ட்டாக எழுதிருங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் ரீட் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் இங்கேயே அட்டன் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். சினோனியம்ஸ் அண்ட் ஆண்டனியம்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து சேனலில் டெய்லியுமே வந்து டே 1 டே 2னு சீரீஸ் போட்டு டெய்லி 10 வேர்ட்ஸ் போட்டுட்டு இடியம் சம்டைம்ஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த இடியம்ஸும் நான் டெய்லியும் 5 வேர்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கொஷினை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ண வேணாம். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மீனிங்ஸ் தான் கேட்குறாங்க. மீனிங் கேட்குறாங்களா ஆப்போசிட் கேட்குறாங்களா மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ மீனிங் பர்க்ஸ்னால் என்னது? இப்போ நீங்கள் வந்து பேசிக் பேயை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோன்னா நமக்கு பேசிக் பே தாண்டி டிஎன்எஸ் அலவன்ஸ், நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு அட்வான்டேஜ், ரைட்டா? அப்போ மீனிங்னா பர்க்ஸ்னால் என்ன? அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் மீனிங் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே மீனிங் இன்ஃபினைட்டுன்னு நம்ம பார்த்துருவோம். பட் பாருங்கள், ஆப்போசிட் இன் மீனிங். ஓகே, ஆப்போசிட் இன் மீனிங்னா ஆப்போசிட் கேட்குறாங்க. இன்ஃபினைட்னா என்னது? அன்லிமிட்டெட். அப்போ மீனிங் என்னது? லிமிட்டெட். ஃபைனல்னா என்னது? அதான் ஃபைனல், லைக் அதுதான் ஃபைனல் பாயிண்ட், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஆர்டர்லி அப்படின்னா என்னது? சீக்வன்ஸாக சொல்கிறது, வரிசையாக போகிறது. ஸோ இது கிடையாது மீனிங். ஸ்பேஷியஸ்னா என்னது? ஒரு டைம் ஒரு ஃப்ரீக்வன்சி இன்டர்வல் இருக்கும். ஸோ ப்ரைம்னா என்னது? ஸோ இது அவ்வளோ லிங்க் ஆகலை. ஸோ இன்ஃபினைட்னா என்னது? அன்லிமிட்டெட். ஸோ மீனிங் வந்து ஆப்போசிட் என்னது? லிமிட்டெட். ஸோ இந்த சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸில் அட்டன் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் வந்து எதுவும் கிளிக் பண்ண வேணாம். நீங்கள் ஆல்ரெடி கொஷின்ஸ் 5, 6, 7, 8, 9ன்னு போட்டு எழுதிட்டீங்க கரெக்டாக. இப்போ ஃபர்ஸ்ட் பேசேஜை ரீட் பண்ணுங்கள். Read a bit lower and there are promises of perks in abundance, competitive compensation, free metals, free gym membership, free health, dental care and so on. But then comes the catch. இது நம்ம நோட் பண்ணும் போதே நமக்கு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓ, கேட்ச்ன்றதை நம்ம எழுதணுமே அப்படின்னு. ஓகே, எங்கே இருக்குது? நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ரஃப் ஷீட்டை பார்க்கும் போது நீங்கள் ஓகே என்ன சொன்னீங்க? 8th கொஷினில் கேட்ச்சு நம்ம ஜாப் ஆடுன்னு எழுதியிருக்கோம்ல. அப்போ டேரெக்டாக 8th கொஷினை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம்? என்ன சொல்லியிருக்காங்க? ஈச் ஜாப் ஆட் கண்டென்ட்ஸ் அ வார்னிங். ஸோ ப்ளீஸ் டூ நாட் ஜாயின் இஃப் யூ ஆர் நாட் எக்ஸைட்டட் அபவுட் ஒர்க்கிங் approximately 70 hours per week in person with some of the most ambitious people in NYC. அப்போ என்ன சொல்கிறாங்க? மெயின் கேட்ச் வந்து லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் கிடையாது, அவைலபிள் ஃபார் ஒர்க் வென்எவர் நீடட் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் கிடையாது, ஆஃபீஸ் எதுவும் சொல்லலை. லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ், அப்ராக்சிமேட்லி 70 ஹார்ஸ் அப்படின்றது என்னது? லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். அதான் நாட் எக்ஸைட்டட் அபவுட்னா அதிகமான நேரம் ஒர்க் பண்ணுறது, கரெக்டாக? அப்போ லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் கிளிக் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்னது? த வெப்சைட் பிலாங்ஸ் டு ரிலா. ஸோ ரிலான்றதை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிட்டு எழுதியிருப்போம். என்னது? சர்வீஸ் ரிலா. நம்ம இந்த இடத்துல கம்பெனி இருக்குது. A New York-based tech business which sells AI-based systems that allow employees to monitor sales representatives when they are out and about interacting with the clients. இப்போ பாருங்கள், டூல்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் நோ, ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் கிடையாது. இப்போ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ரைட்? இப்போ 2 ஆப்ஷனில் சேல்ஸ் இருக்குது. இது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் டு ட்ராக் சேல்ஸ். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன? அலோ எம்ப்ளாயிஸ் டு மானிட்டர் சேல்ஸ் விச் மீன்ஸ் ட்ராக் சேல்ஸ். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்னது? இப்போ இதுவரை முடிஞ்சிருக்குமா? த கம்பெனி ஹாஸ் பிகம் சம்திங் ஆஃப் அ போஸ்டர் சைல்டு ஃபார் அ ஃபாஸ்ட் பேஸ்டு ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் நோன் அஸ் 996. ஸோ 996 ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுமே நம்ம பார்த்தோம். அப்போ 996 இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஹசில் கல்ச்சர் கிரைன் கோட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் புட்ஸ் அ ப்ரீமியம் ஆன் லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் டிப்பிக்கலி 9 AM to 9 PM 6 days a week. ஸோ ஆப்ஷனில் பார்க்கணும். 9 hours கிடையாது, 9 hours a day எவ்ரி டே கிடையாது, 9 hours a week கிடையாது, 9 AM to 9 PM அப்படி சொல்லலை, என்டையர் வீக் சொல்லலை, 9 AM to 9 PM 6 days a week. ஸோ ஆப்ஷன் இது. ஸோ நம்ம இந்த கொஷினில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்தே நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 3 கொஷின் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்தே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப் ரீட் பண்ணோம். ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் தட் வுட் பி க்ரீலிங் பட் அக்கார்டிங் டு வில். அப்போ வில்லுன்ற நேம் ஒரு கொஷினில் வந்துச்சா? ஸோ 9th கொஷினில் வந்திருக்கு. அப்போ 9th கொஷினை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? ஹெட் ஆஃப் க்ரோத் அட் ரிலா, இட்ஸ் 120 எம்ப்ளாயிஸ் சிம்ப்ளி டூ நாட் சி இட் தட் வே.
We look for people who are like Olympian athletes with the characteristics of obsession, infinite ambition. அப்போ அந்த highest people who are highly ambitious. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட், ரைட்டா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுன்ற போது ஆப்ஷன் ஏ தப்பாயிடும். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் என்ன ஆகிடும்? தப்பாயிடும். ஓகேவா? ஏன்னா மித்த 4 இதுலேயும் ஆப்ஷன் 2 இருக்குது. ஸோ வச்சுருக்கணும். Next, it's people who wanted to do incredible things and have a lot of fun while doing so, he says. He insists that while the hours are generally long, there is no rigid structure. அப்போ ரிஜிட் ஸ்ட்ரக்சர்னா அப்படியே ஒரு ப்ரெஷரான ஸ்ட்ரக்சர் கிடையாது. விச் மீன்ஸ் என்ன? ஃப்ளெக்சிபிள் ஒர்க் கல்ச்சர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுனா என்ன ஆகும்? ஆல்ரெடி ஆப்ஷன் ஏ தப்பாயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஸோ ஆப்ஷன் பி தப்பாயிடுச்சு அண்ட் ஆப்ஷன் டியும் தப்பாயிடுச்சு. ஒன்று சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும், இல்லை இ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ரீட் பண்ணலாம். There is no rigid structure. If I have a super idea I'm working on, then I will just keep working until 2 or 3 a.m. Then I will just roll in the next day at noon or something, he explains. So third option நான் சொல்கிறாங்க, no provision of extra leave. லீவை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. அப்போ ஆப்ஷன்ஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 and 2 கரெக்டு. அப்போ சி ஆப்ஷன் தப்பாயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் இ மட்டும்தான் கரெக்டு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆன்சர் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் போக போக நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக கரெக்டாக நமக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் தேர்ட் பேராகிராஃப். This kind of approach has become extremely popular in the technology sector over the past few years, and for good reason. The development of artificial intelligence, AI, has been taking place at a breakneck pace. And companies around the world are now working flat out to develop ways in which it can be exploited and monetized. Huge amounts of money are being plugged into AI ventures, many of them startups. But for every ambitious company founder, the ever present fear is that someone else will get there first. Speed is of the essence, and tech sector workers are under pressure to work harder and longer to get results quickly. ஓகே, இப்போ ஏஐ பற்றி இருக்குது. ஏஐ பற்றி ஒரு கொஷின் இருந்துச்சா? என்ன 6th கொஷின் நம்ம எழுதியிருப்போம். ரேபிட் ஏஐ டெவலப்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் விச் டெக் கம்பெனிஸ் ஆர் ஹைரிங் ஃபியூர் எம்ப்ளாயிஸ். மேசிவ் எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுற பற்றி சொல்லவே இல்லை. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட், தப்பு. மேசிவ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக் கம்பெனிஸ் இன் த பாஸ்ட். க்ரோத் அண்ட் டெவலப் பற்றி சொல்லவே இல்லை. ஒய் டெக் செக்டார்ஸ் நோ லாங்கர் ஒர்க் அண்டர் ப்ரெஷர். ஓகே, நோ லாங்கர் ஒர்க் அண்டர் ப்ரெஷரை பற்றியும் சொல்லலை. ஸோ சொல்லியிருக்காங்க லைக் எப்படின்னா, அண்டர் ஒர்க்கர்ஸ் ஆர் அண்டர் ப்ரெஷர் டு ஒர்க் ஹார்டர் அண்ட் லாங்கர் டு கெட் ரிசல்ட்ஸ் குயிக்லி. ஓகே, இப்போ ஏஐ டெவலப்மெண்ட் எதுக்கு ரேபிட் ஏஐ டெவலப்மெண்ட் எதுக்கு ரேபிட் ஆகுது? அது ரீசன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இந்த கொஷினை ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதை ரீட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னா எனக்கு மீனிங் கரெக்டாக கன்வே பண்ண முடியலை. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி மீனிங்கை கரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரீட் பண்ணியும் உங்களுக்கு அந்த மீனிங் எக்ஸ்ட்ரா என்னன்னு கரெக்டாக பிடிபடலை அப்படின்னா நீங்கள் கொஷினை ஈஸியாக ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ இது ஆர்சி மீனிங் உங்களுக்கு ரீட் பண்ணி நான் சொல்லலை. ஆர்சி எப்படி அட்டன் பண்ணலான்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். ஓகேயா? அதனால தான் நான் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்கல. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஷின் நம்பர் போட்டு அந்த கொஷினை கீ வேர்டில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கீவேர்ட்ஸில் 2 பாயிண்டாக தானே எழுதியிருப்பீங்க. அப்போ எழுதும் போது ஓகே இந்த நம்ம கொஷின் பேப்பரில் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதை கிராஸ் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த வேர்டு ஓகே இருந்துச்சு அப்படின்னா என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு ஒரு தடவை அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் அந்த லைன் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் டேரெக்டாக பண்ணிடுங்க. இல்லை எக்ஸாக்டாக இல்லாட்டி ஒரு தடவை ஒரு 30 செகண்ட்ஸ் அகெயின் அந்த லைனை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அட்டம் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்சி இப்படி நீங்கள் இப்போ நான் கீவேர்ட்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் நான் திருப்பி சர்ச் பண்ணி எழுதுறதுக்கு கண்டிப்பாக 5 மினிட்ஸ்க்குள்ளே தாராளமாக அட்டன் பண்ணலாம். எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரில. பட் 7 to 8 கொஷின்ஸ் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா எப்படி 1 or 2 கொஷின்ஸ் ட்ரிக்கியாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு. ஒருவேளை இது யூஸ்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வேறு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.